தாயில்லாத எனக்கு வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம் முதல். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதற்கு நிக்கதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலின் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம். நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. பூமிக்கு அடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே. பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனானால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? போதும். செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னால், நாம் கடந்த வாரம் பிரசங்கத்தை கேட்டோம். கடந்த வாரம் எத்தனை பேர் பிரசங்கத்தை தெளிவாக கேட்டீங்க? கடந்த வாரம் என்ன ஞாயிறு? பெந்தைக்கோஸ்தை ஞாயிறு. அதில் நாம் செய்தியை கேட்டோம். என்ன செய்தி கேட்டோம்? சொல்கிறவங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். போன வாரம் பிரசங்கம் கேட்டோம். முதல்ல சொல்லுங்கள். இப்போ கேட்குறீங்க எத்தனை பாயிண்ட் நான் பிரசங்கம் பண்ணேன்? 3 பாயிண்ட். என்னென்னது? கட்டளை, வாக்குத்தத்தம், சொல்லலை. 3வது பாயிண்ட் தெளிவாக சொல்லுங்கள் பார்ப்போம். மறுபிறப்பு. இப்போ நம்ம வாசித்தோம் அல்லவா?
பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்திருக்கிறார் அல்லது பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பது மறுபிறப்பு. வாசிக்கிறோம் 5ஆம் வசனத்துக்கு பிற்பாடு வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அல்லேலூயா. அடுத்தபடியாக 3 காரியம் பார்த்தோம். கட்டளை, வாக்குத்தத்தம், மறுபிறப்பு. இதற்கு இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்குரிய சில அடையாளங்களையும் போன வாரம் சொன்னேன். அடையாளம் அல்லது தன்மை என்ன சொன்னேன்? வாக்குத்தத்தத்தை நம்பி என்ன செய்திருக்கணும்? காத்திருக்க வேண்டும். நீங்கள் நிறைய பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாஷை அடையாளத்தோடு கூட நாம் பெறலை. அதுக்கு முதல் காரணம் தாகமோ பாரமோ அதற்கு இல்லை. வேதத்தில் வாசிக்கிறோம், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் உண்டாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசி புத்தகம் 2வது அதிகாரத்திலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்திலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இது மாத்திரமல்ல, அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்களில் அருமல்லே பரிசுத்தாவியானவரை குறித்து தெல்ல தெளிவாக சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் கர்த்தருடைய ஆவியினாலே உயிர்ப்பிக்கப்பட்ட அவர், அல்லேலூயா, அருமல்லே, அவர் அது சொன்னார், காத்திருங்கள், பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற நினைச்சிங்க, காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் விஷயத்தை நினைச்சுவீங்க, பெறுவீங்கன்னர். அப்போ காத்திருக்கிறவர்கள் வாக்குத்தத்தத்தை நம்பி நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அபிஷேகத்தை நினைச்சுவார், ஆண்டவர் ஊற்றுவார். அடுத்து ஒரே இருதயம் ஒரே மனமும் சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? அடுத்து ஜெபம், ஜெபத்தில் வேண்டுதலில் உறுதியாக செய்தாங்க, தரித்திருந்தாங்க. இந்த அஸ்திபாரங்கள் இருக்குமானா நிச்சயமாக வாக்குத்தத்தத்தை பெறாமல் நான் எழும்பவே மாட்டேன். யாக்கோபு போராடின பாருங்க, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நானும் என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன். பரிசுத்தாவியானவர் என்பது மிக முக்கியம். அருமையிலே இங்கே நினைக்கிறதுமே என்ன கேள்வி கேட்குறான் பாருங்க. முதலாவது இயேசுவிட்ட வந்து என்ன கேள்வி கேட்குறான்? அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் 3வது வாசகம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் கேட்டது பரலோகத்துக்கு போறதுக்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அவனுடைய கேள்வி. அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதுதான் அவனுடைய கேள்வி. ரோமர் கழுவத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார். ரோமர் சபைக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலர் பவுல் சொல்ல, தேவனுடைய ராஜ்யம் என்னலையா புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது என்னவா இருக்குதான்? பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற என்ன இருக்குது? அதெல்லாம் தெரிஞ்சோன்னா நம்ம இவ்வளோ தூரம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் இருக்கவே மாட்டோம். அங்கே வாசிக்கிறோம், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாக இருக்கிறது. அடுத்து இயேசுவான சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் தான் தேவனுடைய ராஜ்யம். நிக்கதேம் என்ன கேட்குறான்? ஆண்டவருடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும்? எல்லாரும் நல்லா கவனிங்க. தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றார். யோவான் 14வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். யோவான் 14வது அதிகாரத்தில் இயேசுவான சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்கு அரிசி முடியாது, வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது இன்றைக்கு நான் சொல்லுகிற சத்தியத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்க. இன்றைக்கி உலகத்தில் நிறைய குழப்பமான உபதேசங்களும் குழப்பமான காரியங்களும் உலகத்தில் இருக்கு. இயேசு கிறிஸ்து அருமலே யோவான் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 4வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், 14, 15, 16 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். அவரால் அன்றி ரட்சிப்பு வேறொருவராலும் இல்லை. அங்கே என்ன வாசிக்கிறோம்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலையாவீர்கள்.
அடுத்து சொல்றார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்போ யோவான் 14 வரும்பொழுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னால் இல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது அப்படிங்கிறார். அப்போ இயேசு தான் வழி, அவர் தான் வழி. ஆனால் அந்த வழியே வந்தவர் நமக்கு பல்வேறு விதமான காரியத்தை வாழ்ந்து காட்டினார். பிரைஸ் தி லார்ட். வாழ்ந்து காட்டினார். அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் வாழ்ந்து காட்டினவர், இந்த உலகத்தில் பூர்ண மனுஷனாய் வாழ்ந்தவர், எல்லாவற்றையும் பூரண மாதிரியாகவும் நமக்கு இருந்தார். அவர் மனந்திரும்பலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் அவர் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எடுக்கணுமா? இயேசு கிறிஸ்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் என்ன செய்தார்? ஞானஸ்நானம் எடுத்தார், முழுகி ஞானஸ்நானம் எடுத்தார். இன்னைக்கு ஞானஸ்நானத்தை பற்றி வாரம் சொல்கிறோம், மாதம் சொல்கிறோம், பதிவு செய்யுங்க அப்படின்னு. சில ஆட்கள் அதை குறித்து அக்கறையே கிடையாது. யாரோ ஞானஸ்நானம் எடுப்பாங்க, எப்போ எடுப்பாங்க, அல்லது நான் சின்ன பிள்ளையில் எடுத்துட்டேன், ஞானஸ்நானம் எப்படி எடுத்தேன் என்னன்னு சிலருக்கு தெரியாது. ஆனாலும் அதுதான் சொல்கிறார், ஜலத்தினாலும் ஆவினாலும் என்ன செய்யணும்? பிறக்க வேண்டும். அப்போ இயேசு அதை மாதிரியாய் காண்பித்தார். மத்தேயு 3 அதிகாரத்தில் கடந்த வாரத்தில் உங்களுக்கு சுட்டி காண்பித்தேன், 16-17 வசனங்களை. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறினார். கரையேறின உடனே என்ன செய்தது? வானம் திறக்கப்பட்டது. வானத்திலிருந்து பரிசுத்த ஆவியான புறாவை போல என்ன செய்தார்? இறங்கினார். இறங்கினவர் மாத்திரமல்ல, தேவன் பேசினார். அல்லேலூயா. என்ன பேசினார்? அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. போதும். அப்போ யாரில் பிரியமாயிருக்கிறார்? தேவனுடைய வார்த்தை, கட்டளை, கற்பனையை கடைப்பிடிக்கிறவர்களுக்கு தான் அவர் பிரியமாயிருக்கிறார். அப்போ ஜலத்தினால் பிறந்தவர்கள் இங்கே ஒரு சிலர் இருக்கிறீங்க, இன்னும் சில ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறீங்க. நான் திட்டமாக சொல்கிறேன், பரலோகத்துக்கு போகணும், தேவனோடு கூட ஆளுகை செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் இருந்தால் மனம் திரும்பணும், பாவங்களை அறிக்கையிட்டு பாவங்களை விட்டு விலகி பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழணும். அடுத்து ஆண்டவர் சொன்னபடி அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற செய்யணும், காத்திருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அன்பானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு மறுபிறப்பு. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்ன சொன்னால், பரிசுத்த ஆவியான உங்களுக்குள்ள வரும் பொழுது செய்தியின் தலைப்பு புது சிருஷ்டி ஆக்கப்படுகிறோம். புதிய சிருஷ்டிப்பு, புதிய சிருஷ்டிப்பு என்பதா தலைப்பு. இது புதிய சிருஷ்டிப்பு அப்படின்னு சொன்னாலே ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணுறோம், உருவாக்குறோம். அதே போல் ஆண்டவர் உங்களுக்குள்ளே எனக்குள்ள ஒரு காரியத்தை, நாம் ஏற்கனவே மனுஷர்கள் தான், ஆனால் பாவத்தில், அக்கிரமத்தில், அநியாயத்தில், துன்மார்க்கத்தில், பல்வேறு விதமான காரியத்தில் வாழ்ந்து வந்த நம்மை, ஏற்கனவே ஒரு பழைய மனுஷனாய் இருந்த நம்ம ஒரு புதிய மனுஷனாய் சிருஷ்டிக்கிறது தான் பரிசுத்த ஆவியானுடைய வேலை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார் என்றால் புது சிருஷ்டிப்பு உண்டாயிருக்க வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறானா? எங்க வாசிக்கிறோம்? 2 கொரிந்தியர் 5:17 வாசி பாருங்களேன். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அங்க வாசிக்கிற பாருங்க, திரும்ப வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பிரைஸ் தி லார்ட். அங்க வாசித்து பாருங்க. அதுக்கு முந்தி அருமலே 13ஆம் வசனத்திலிருந்து வாசிங்களேன். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தியுள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 17ஆம் வசனமே நமக்கு காரியம்.
இது எங்கேருந்து ஆரம்பிக்குன்னா அந்த அதிகாரத்தின் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். ஆரம்பிக்கிறது முதல் வசனம் மட்டும் வாசிங்க. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அடுத்த வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமே. நீ வீட்டில் போய் நிதானமாக படித்து பாருங்கள். 1ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 15ஆம் வசனம் வரைக்கும் 16 விதமான மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். 16 விதமான 16 விதமான மாற்றங்கள் எப்போ உண்டாகிறது அப்படின்னா, இந்த கூடாரம் எது? நம்ம சரீரமாகிய கூடாரத்துக்குள்ள பரிசுத்தாவியான ஊற்றப்படும் பொழுது, அதில் கடைசி வாசத்தை பாருங்க, 16ஆம் வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஆமென். இனி ஒருபோதும் அவரை என்ன செய்ய மாட்டோம்? மாம்சத்தின்படி அறியோம் என்று சொல்லிட்டு தான் 17 சொல்றாரு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இந்த பகுதியில் தான் வாசிக்கிறோம். கர்த்தருடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரால் எனக்குள்ள ஊற்றப்பட்டதுனால இந்த 16 விதமான மறுரூபம் என்னுடைய வாழ்க்கையில் உருவாகி 17 வாசிக்கிறோம். மாமிசத்தின்படி வாழாதபடி ஆவியின்படி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதுதான் புதிதாக்கப்பட்ட புதிய சிருஷ்டிப்பு. எத்தனை பேர் அதை பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை நாமே யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 5:5 வாசிக்கிறோம். இந்த காரியத்தை அங்கே சொல்றார். நான் கடந்த வாரத்தை நினைவுபடுத்தி விட்டேன். வாசிக்க வேண்டாம். தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களே நேசப்பட்டிருக்கிறது, ஊற்றப்பட்டிருக்கு. அந்த அன்பின் ஆவியானவர் தான் இந்த கிரியேஷனை உருவாக்குறார். நமக்குள்ள பார்வையில், சிந்தையில், நடத்தையில், அருமல்லே நம்முடைய எல்லா காரியத்திலும் ஒரு உருமாற்றம். பிரைசலால். இந்த கூட்டுப்புழுன்னு ஒரு பாடம் படிச்சிருப்பீங்க. கூட்டுப்புழு என்ன சொன்ன வண்ணத்து பூச்சி. இப்படிப்பட்ட சிலராக பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு முட்டை தான். அந்த முட்டை சில நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஏன் அங்கே போகணும்? கோழி குஞ்சு, காக்கா குஞ்சு நமக்கு தெரியும். ஒரு முட்டை, அந்த முட்டையை அந்த தாய் பறவை என்ன செய்கிறது? அடகாக்குது. அதுக்கு குறிப்பிட்ட நாட்கள் வைத்திருக்கிறாங்க. அந்த மைனா அப்படின்னா அதுக்கு சில நாட்கள், காகம் சில நாட்கள், கோழிக்கு 21 நாள் நினைக்கிறேன், 21 நாட்கள், 30 நாட்கள், 40 நாட்கள், கழுகு விரியமான காரியமான 120 நாட்கள். இப்படி ஒரு சில நாட்கள் அதற்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த தாய்ப்பறவை தன்னுடைய 2 ரெக்கையும் விரித்து அந்த முட்டையை முழுவதுமாக வெளி காற்றோ பனியோ அல்லது தூசியோ வேறு எதுவும் படாமல் முதலாவது பாதுகாக்கிறது. 2வது அந்த முட்டைக்குள்ள குஞ்சு உருவாவதற்காக அதனுடைய சரீர உஷ்ணத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது, சூடு. அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா இந்த 21 நாள் முட்டைன்னு சொல்கிற பாருங்க, அது ஒரு 5வது நாள் அந்த முட்டையை எடுத்து உடைச்சி பாருங்களேன். நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? வெரி குட். நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா பள்ளிக்கூட படிக்கிற காலத்தில் இதுவே விளையாட்டாக இருக்கும். எங்கள் தாத்தா பாட்டி முட்டை கோழி அடைச்சி வச்சுருவாங்க. அப்போது அந்த நாட்களில் முட்டை கொடுக்க மாட்டாங்கன்னு ஒரு 5வது நாள் அவங்களுக்கு தெரியாமலே போய் என்ன செய்கிறது, அந்த முட்டையை எடுத்து உடச்சி குடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி உடைச்சா அது அந்த குழுன்னு சாதாரண முட்டை அடகாக்கிறதுக்கு முன்னாடி வச்சுருந்த முட்டை நல்லாயிருக்கும். அதை உடைக்கலாம், குடிக்கலாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5வது நாள் அது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வரைபடம் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், வரைபடம் மாதிரி இருக்கும். அதை உடைச்சி வாயில் ஊற்றுனீங்கன்னா அருமையிலே அந்த ஏற்கனவே நம்ம பிளேனாக இருக்கிற முட்டையை சாப்பிட்டது டேஸ்ட்டுக்கும் இதற்கும் ஒரு பெருத்த மாற்றம் இருக்கும். அதே முட்டையை 10 நாள் கழித்து உடைச்சி பார்த்தீங்கன்னா அந்த வரைபடமாக இருந்தது ஒரு புழு மாதிரி உருவமாக இருக்கும். ஒரு 15வது நாள் பார்த்தீங்கன்னா முக்கா குஞ்சு வந்துடும். அந்த அலகு, கண், இறக்கை இப்படிப்பட்டதெல்லாம். அப்போ இதெல்லாம் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அது என்ன செய்யப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. அது உருவாக்கப்படுகிற வேளையில்
ஒவ்வொரு உறுப்பாக உருவாகிறது. ஒவ்வொரு உறுப்பாக அது உருவாகி கொண்டு இருக்கு. அதே போல தான் பரிசுத்தாவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே ஊற்றப்படும் பொழுது ரோமர் 5:5 வாசிக்கிற தேவனுடைய அன்பு ஊற்றப்படுகிறது. என்ன ஊற்றப்படுகிறது? கர்த்தருடைய அன்பு. அபிஷேகம் பெற்றவங்க அன்பாய் மாறிடுவாங்க. சாதாரணமாக அபிஷேகம் பெற்று ஆவியானவரால் நடத்தப்படுகிற பரிசுத்தாவிக்குள்ள அருமலே அதே நேரம் நல்லா ஜெபம் பண்ணுறவங்க அப்படி மாறிவாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, கத்தி ஜெபம் பண்ணுவாங்க, ஓலமிட்டு ஜெபம் பண்ணுவாங்க, மார்பிள் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. அபிஷேகம் பெறாமல் பண்ணுகிற ஜெப வீரர் வீராங்கனைக்கும் பரிசுத்தாவிக்குள் ஜெபம் பண்ணி வாழ்கிறவர்களுக்கும் என்ன இருக்கும்? கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? சில காட்டுக்கத்தான் கழுவாங்க, நல்லா இது பண்ணுவாங்க. ஆவியானவருடைய அபிஷேகமும் ஆவியானவர் கொடுத்த சிந்தையும் இருக்காது. அப்போ அவங்க வாழ்க்கையில் எந்த உருமாற்றமும் என்ன செஞ்சிருக்காது. ஒத்துக்கொள்றவங்க மட்டும் கை வைத்து ஒரு இல்லையில சொல்லுங்க. ஒரு உருமாற்றமும் இருக்காது, மாற்றமே இருக்காது. ஆனால் வெளி பார்வைக்கு நல்லா எல்லாம் நல்லா செய்கிறது மாதிரி தெரியும். அருமையிலே மாற்றங்கள் இருக்காது. இந்த உருமாற்றம் என்கிற விஷயத்தில் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். ஒவ்வொரு உறுப்பிலும் கர்த்தர் மாற்றத்தை கொள்ளுகிறார். இந்த புதிய சிருஷ்டிப்பு, புதிதாக்கப்பட்ட புதிய சிருஷ்டிப்பு. இந்த புதிய சிருஷ்டிப்பு உங்களுக்குள்ள எனக்குள்ள உருவாவதுதான். இந்த 17 வசனம் திரும்ப வாசிங்க. ஒருவன் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். இதுக்கு வேதத்தில் ஒரு நல்ல உதாரணம் எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம். புதிதாக்கப்பட்ட புதிய ஒவ்வொரு உறுப்பு அருமையிலே உருவாக்கப்படுகிற ஒரு காரியம். எங்க சத்தமாக சொன்னதான் என்னவா? சில ஆளுங்க இங்கே தான் ரொம்ப பவ்யமாக பேசுவாங்க. தண்ணி குழாயில், ரேஷன் கடையில், ஆஃபீஸில் அப்போ தொண்டையை பார்க்கணும், அப்போ ஒரு தொண்டை இருக்கும். இங்கே வந்தால் சத்தமாக சொன்னால் என்னமோ நினச்சிவாங்களோ. எலும்பு பள்ளத்தாக்கு எங்கே இருக்குது? எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்குது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம்? 36வது அதிகாரம். 36வது அதிகாரத்தில் நீங்கள் வீட்டில் போய் 1ஆம் வசனம் முதல் கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளுங்க. அங்கே பாருங்க. 37வது அதிகாரம். 37வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம் முதல் கடைசி வரைக்கும் அதில் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். நாம யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. நிக்கோதேமுக்கு இயேசு சொன்னார், ஆவியின் அபிஷேகம் என்பது என்ன, எப்படி? காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது. அது எங்கே புறப்படுகிறது, எங்கே வருகிறது, எங்கே நிற்கிறது என்று யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும். என்ன தெரியும்? பிரைஸ் தி லார்ட். காற்றடிக்குது அப்படி சொல்கிறோம்ல. உருவத்தை பார்த்தா சொல்கிறோம். நான் போன வாரமே இந்த ஏசியை பற்றி உங்களுக்கு சொன்னேன். இப்போ எதுவுமே தெரியல, ஆனால் நல்லா என்ன பண்ணுறோம்? என்ஜாய் பண்ணுறோம். அது எப்படி எங்கிறது இப்போ இது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம உருவாக்குறதுனால இந்த இடத்துலேருந்து வருதுன்னு நம்ம இது செயற்கை காற்று. அதனால் இதை சொல்லிடுவோம். கடவுள் ஆண்டவர் கொடுக்குற காற்றை அது எங்கேருந்து வருது, வடகாற்று தென்காற்று அப்படின்னு அதில் நிபுணர் பெற்றவர்கள் தான் பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவரும் அப்படித்தான். இப்போ இங்கே பாருங்க, 5ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஆமென். ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இப்போ 9ஆம் வசனம் வாசித்தோம். தரிசன உரை போதும். 12ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை
உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். பிரேத குழின்னு இங்கே சொல்லப்பட்டது. பிரேத குழின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு சமயம் இல்லை அப்படின்னால வேகமாக போகிறேன். பிரேதம் சொன்னாலே நாற்றம், வீச்சம், அசிங்கம், ஐயோ நிற்க முடியாது அப்படிங்கிறது தானே. அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை, அப்படித்தான் நம்முடைய குணம், அப்படித்தான் நம்முடைய பார்வை, அப்படித்தான் நம்முடைய வார்த்தைகள், அப்படித்தான் பிரேதத்தின் அனுபவத்தை போல தான் ஒரு மரித்த நிலைமை தான் நம்முடைய காரியம். அந்த நிலைமையிலிருந்து நமக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது, அல்லேலூயா, ஊற்றப்பட்ட பொழுது அங்கே என்ன நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா, அருமையிலே அங்கே எலும்பு பள்ளத்தாக்குன்னு பார்க்குறோம். முதல்ல என்ன பள்ளத்தாக்கு? எலும்பு பள்ளத்தாக்கு. அந்த எலும்பு பள்ளத்தாக்கில் என்ன இருந்துச்சு? அருமையிலே ஈரம் இல்லை, சாரம் இல்லை, ரத்தம் இல்லை, சதை இல்லை, நரம்பு இல்லை, எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத வறண்டு போன, அருமையிலே இன்னும் சொல்ல போனா காய்ந்து போன அந்த முதல் 2 வருஷத்தை வாசி பாருங்க. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஆமென். மிகவும் எப்படி இருந்தது? உலர்ந்ததுமாய் இருந்ததுக்கு விளக்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எல்லாம் ஞானவான்கள். அருமையிலே ஈரமும் இல்லை, சாரமும் இல்லை, பசையும் இல்லை, எதுவுமே இல்லை. காய்ந்து போன உலர்ந்த எலும்புகள். அது எலும்பு பள்ளத்தாக்கு மலை போல கிடக்குது. அங்க போய் 5ஆம் வசனத்தை வாசித்தது போல அங்க நான் வாசிக்கிறோம், நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்களுக்குள் என்ன செய்வேன்? ஆவியை பிரவேசிக்க பண்ணுவே, அப்பொழுது உயரடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய உயிர் மீட்சி வருகிறது. யோவான் 10:10 சொன்னார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வந்திருக்கிறான் என்று வேறொன்றுக்கு வர, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன்னு சொன்னார். இப்போ இந்த எலும்பு பள்ளத்தாக்கில் பரிசுத்த ஆவியானவர், இது உதாரணத்துக்காக சொல்லி வருகிறேன், ஊற்றப்பட்ட பொழுது அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், அந்த எலும்புகள், இதே நீங்கள் ஞானம் உள்ளவர்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எலும்பு பள்ளத்தாக்கில் மண்டை ஒரு பக்கம் இருந்திருக்கும், கால் ஒரு பக்கம் இருந்திருக்கும், கை ஒரு பக்கம் இருந்திருக்கும். ஒவ்வொரு உறுப்பு ஒவ்வொரு இடத்துல எங்கே கிடந்துச்சோ, கீழே கிடந்துக்கலாம், நடுவில் கிடந்திருக்கலாம், மேலே கிடந்திருக்கலாம், எல்லாம் கிடந்திருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உள்ளே பிரவேசித்த 5ஆம் வருஷம் தான் காரியம். அங்கே 5ஆம் வருஷத்தில் என்ன வாசிக்கிறோம்? நான் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இப்போ என்ன உண்டாயிற்று? எலும்பு பள்ளத்தாக்கு ஒவ்வொரு எலும்பு தன் தன் ஸ்தானத்தை தேட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும்? தன் தன் ஸ்தானத்தை தேட ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடந்திருக்கும்? ஒரு உருவம் வந்திருக்கும். மண்டை அடியில் கிடந்திருக்கும். இந்த கால் பாதம் ஒருவேளை அந்த மூலையில் கிடந்திருக்கும், கையுங்கிட்டு இருந்திருக்கும். இப்போ ஆவி பிரவேசித்த பொழுது அதது தன் தன் ஸ்தானத்தை தேடும் பொழுது என்ன நடக்கும்? சடபடா சடபடா கடபடா 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 அப்படி சத்தம் கேட்குமா கேட்காதா? கேட்குமா கேட்காதா? இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் பெற்றா அந்நிய பாஷை கண்டிப்பாக பேசணுமான்னு சிலர் கேட்பாங்க. திருஷ்டாந்தமாய் பல காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ அங்கே என்ன நடக்கும்? ஒரு மிகப்பெரிய சத்தம். வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், தானியேலில் வாசிக்கிற பெருவெள்ள இரைச்சல், பெருமழையின் இரைச்சல் கண்டிப்பாக அது உண்டாகும். அலுங்காம குலுங்காம ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டேன் அப்படி சொன்னால் இது முதலாவது அடிப்படையாக நான் சொல்லுகிற காரியம். இப்போ இந்த எலும்பு பள்ளத்தாக்கில் இவ்வளோ பெரிய காரியம் நடந்த பிற்பாடு அது அது தன் தன் ஸ்தானத்தை தேடின பிற்பாடு அதற்கப்புறமா நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா அப்புறம் இதுலேயே எனக்கு டைப் போயிடும். நரம்பு உண்டாயிற்று, சதை உண்டாயிற்று, தோல் உண்டாயிற்று, அருமையிலே எல்லாவற்றுக்கும் மேலே மறுபடியும் என்ன உண்டாயிற்று? உயிர் உண்டாயிற்று. கரங்களை தட்டி சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. உயிர் உண்டான பொழுது
வாசிக்கிறோம். அவைகள் எப்படி இருந்ததாம்? மகா பெரிய திரள் சேனையாய் எழுந்து நின்றது. அல்லேலூயா. பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அந்த எலும்பு பள்ளத்தாக்க முதலாவது அந்த வழியாக போனவன் வந்தவன் இப்போ நின்று பார்த்தானவங்களேன். பக்கம் பக்கத்தில் சில ஊர்கள், சில கிராமங்கள், சில பாதைகள் வந்தவங்க போனவங்க இருப்பாங்கள்ல. முதலாவது அந்த எலும்பு பள்ளத்தாக்க பார்த்தவர்களும் இப்போ பார்ப்பாங்கள்ல. என்ன நடந்தது என்று சொல்லுவார்கள். என்ன நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது பாஸ்டர். அப்படியெல்லாம் சொன்னால் நாங்கள் எங்கே போயிருப்போம். என்ன நடந்தது? எப்பா இந்த எலும்பு பள்ளத்தாக்கில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்குது. முதல்ல அந்த மாற்றம் என்ன? மாற்றம் உருவாயிருக்கு. உயிரற்ற, சதை இல்லாமல், நரம்பு இல்லாமல், எலும்பு இல்லாமல், கிடந்த ரத்தம் இல்லாமல், அருமலே நரம்புகள் இல்லாமல், மனுஷன் உயிரோடு இருக்கிறக்குரிய எந்த தன்மையும் இல்லாமல் கணார் கணார் சொல்லி தட்டி நாங்கள் விளையாண்டுட்டு போன இந்த எலும்பு பள்ளத்தாக்கில் இப்போ ஒரு பெரிய மாற்றம் உண்டாயிருக்கிறது. பெரிய மாற்றம். என்ன மாற்றம்? ஒரு மாற்றம். அதான் சிருஷ்டிப்பு. சிருஷ்டிப்பு உண்டாயிருக்குதா இல்லையா? ஆதியில் மனுஷனை ஆண்டவர் செய்தாராம், மண்ணினாலே உருவாக்கினார். தமது சாயலாக தமது ரூபத்தின்படி தம்மை போல உண்டாக்குற மனுஷன் இப்படி எலும்பு பள்ளத்தாக்கு போல உலர்ந்து போய் அறுவலை ஒன்றோடொன்று இணைப்பு இல்லாமல் ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு செத்த நிலைமையில, மரித்த நிலைமையில, காய்ந்து போன நிலைமையில, உலர்ந்து போன நிலைமையில, ஒன்றுமில்லாமல் நிலைமையில இருந்த இவர்களுக்குள்ளே அந்த எசேக்கியேல் 37:5 சொல்லப்பட்ட பொழுது, நான் ஆவிக்குள்ளே அந்த ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது என்ன செய்யும்? உயிரடைவர்கள். அதுதான் இந்த பள்ளத்தாக்கு, இந்த 37 அதிகாரத்தின் கீவேர்டு. ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவர்கள். இப்போ நீங்க உயிரடையணும்னு சொல்லி எத்தனை பேர் விரும்புறீங்க? அப்படி ஆனால் இப்போ என்ன பிரவேசிக்கணும்? ஆவியானவர் உங்களுக்குள்ள பிரவேசிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம், ஒருவேளை ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும், மனம் திரும்பினேன்னு சொன்னாலும், ஆலயத்துக்கு போனேன்னு சொன்னாலும் அது நடைப்பெணம் தான். ஒத்துக்கொள்ளுகிறீங்களோ ஒத்துக்கொள்ளலே தெரியாது. மற்றவர்களைப் போலவே நம்ம பார்வை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய செய்கை, நம்முடைய கிரிய, நம்முடைய எல்லா பழைய நான் யார் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை தான். நம்ம தாத்தா பாட்டி புட்டனுக்கு இருக்கிற ஜென்ம சுபாவம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பரிபூரணமாய் பிரவேசிக்காத பட்சத்தில் கண்டிப்பாய் ஒரு புது மாற்றம் இல்லாத, மறுரூபம் இல்லாத, அருமலே உயிர்மீட்சி இல்லாத ஒரு வாழ்க்கை தான். எல்லா மனுஷரையும் போல நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படிங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அப்படி அல்ல. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் என்ன செய்து ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாய். ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஒரே ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, முடிஞ்ச முழங்கால் படியிட்டு ஒரே ஒரு சரணம், ஒரு பல்லவி பாடும் பொழுது எனக்குள்ள ஒரு சரியான மாற்றம் உண்டாயிருக்கிறதா யோசித்து பார்ப்போமே. பிரைஸ் தி லார்ட். ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய சிருஷ்டிப்பின் அனுபவம் எனக்குள்ளே இருக்கிறதா? இல்லைன்னு சொன்னால் இப்போ ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அந்த 37:5 நான் வாசித்து சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவர்கள். பைபிளை மடக்கி வச்சிருங்க, கண்களை மூடுங்க, கத்தெழுத்தில் பேசுங்க. நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவர்கள், ஒரு மாற்றம் அடைவீர்கள். அருமலே ஒரு பெரிய மாற்றமும் மாறுதலும் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது. ஆவி இல்லாத, கண்களை மூடி ஆண்டவரை பாருங்க, அக்கப்பக்கத்தை பார்க்க. ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கு. நம்ம ஒருவேளை சரீரத்தில் தான் இருக்கிறோம் சொல்லலாம், ஆனால் செத்த சரீரம் நடைப்படமாக இருக்கிறோம். வார்த்தையிலே, செய்கையிலே, நடத்தையிலே மாற்றம் இருக்கிறதா? இது பல்லவி பாடும் பொழுது நாமே அலசி பார்க்கலாம். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து வாழும் மனிதனாக வேண்டும். உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று
36 26 27 வாசிக்கலாம். எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26 27 வசனம். கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். Praise the Lord. இந்த 2 அதிகாரத்தில் பாருங்க, முதலாவது 26 அதிகாரத்தில் இருதயத்தை சொல்றார். முதலாவது என்ன இருதயமா? நவமான என்ன இருதயம்? நவமான என்ன? புதிய இருதயம். அடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளை. புதிதான ஆவி. முதலாவது நவமான இருதயம், புதிய இருதயம், புதிய ஆவி. அடுத்து பார்க்கிறோம், கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கல்லான இருதயத்துக்கு சதையான இருதயத்துக்கு வித்தியாசம் என்ன? கல்லான இருதயம் கல்லு அதை ஒன்றும் வளைக்க முடியாது, நிலைக்க முடியாது. ஆண்டவர் விரும்புகிறபடி அதை உருவாக்க முடியாது. அதனால் இந்த கல்லான கடினப்பட்ட இந்த முரட்டாட்டமான இருதயத்தை உங்களை விட்டு எடுத்து போட்டு சதையான ஃப்ளெக்சிபிளா ஆண்டவருக்கும் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் அதை எங்கே சொல்லுகிறது? 37வது வசனம் அதை சொல்லுகிறது. சாரி, 27வது வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, அந்த புதிய இருதயத்திலே புதிய ஆவியை வைத்து சதையான இருதயத்தை எதுக்கு கொடுக்கிறாராம்? உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவுமே அந்த சதையான நவமான இருதயம். இதுதான் புதிய சிருஷ்டிப்பு. அல்லேலூயா. இது நமக்குள்ள உருவாயிருக்கிறதா என்பதுதான் காரியம். இதற்கு உதாரணமாய் நான் வேதத்திலிருந்து பார்த்தா அருமையிலே சவுல் பவுலான காரியம். அது நல்ல திருஷ்டாந்தம். நீ வீட்டில் போய் சவுல் பவுலானதை பாருங்க. அடுத்தபடி நம்முடைய சபையின் ஸ்தாபகர் பரிசுத்த ஆவியானவருக்கு அடுத்தபடி யாரு? நம்ம சபையின் ஸ்தாபகர்னா பாசு வேதமணி நினைக்கிறீங்க. ஆவிக்குரிய சபையின் ஸ்தாபரை சொல்கிறேன். ஏன்னா சபையின் பிறப்பை குறித்து தான் இப்போ இந்த நாட்களை தியானித்து வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு. இந்த பேதுரு பார்த்தீங்கன்னா பழைய நிலைமையில் பேதுருக்கு பழைய பேர் என்ன பேர்? சீமோன் நாணல். அறுவலை சாஞ்ச பக்கங்கிற மாதிரி ஆள். யார் என்ன சொன்னாலும் ஆமாம் 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 ஆமான்னு சொல்லி போட்டு ஸ்டெடியாகவே இருக்க மாட்டேன். சாதாரண ஒரு பெண்மணிகிட்ட சபிச்சாரு, சத்தியம் பண்ணார், மறுதளிச்சார். ஐயோ என்னை ஆளை விடுங்க அப்படின்னார். அந்த பேதுரு வாழ்க்கையில் ஒரு புதிய இருதயம், நவமான இருதயம், பிரைஸ் தி லார்ட், ஒரு சதையான இருதயம், ஒரு புதிதாக்கப்பட்ட புதிய ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவருடைய வாழ்க்கை முழுமையாய் மாறிற்று. நீ அப்போஸ்தலர் 1 அதிகாரத்திலிருந்து கடைசி வரைக்கும் படிச்சிங்கன்னா பேதுருடைய மிகப்பெரிய காரியங்களை வாசிக்க முடியும். ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்லுவார், அல்லேலூயா, நான் ஆவியின் நாளை நிறைந்து பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டு நான் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கிறேன், அல்லது திருஷ்டாந்தமாக இருக்கிறேன், அல்லது நிருபமாக இருக்கிறேன், இப்படி சொல்லுவார். அப்போ முதலாவது பாயிண்ட் நம்பர் 1 தான் இப்போ பார்த்துருக்குறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது என்ன உண்டாகிறது? புதிய சிருஷ்டிப்பு. புதிய இருதயம் மட்டுமல்ல, புதிய சிருஷ்டிப்பு. அதுக்கு தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 37வது அதிகாரத்தை உங்களுக்கு காண்பித்தேன். புதிய சிருஷ்டிப்பு சகலம் அப் டு பாட்டம். அதுபோல கீழே இருந்து மேலே வரைக்கும், உள்ளேயும் வெளியேயும், ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பெரிய உருமாற்றம். அதுதான் சிருஷ்டிப்பு. அல்லேலூயா. எபேசியர் நிருபத்தில் 4வது அதிகாரம் நினைக்கிறேன், வாசித்து பாருங்க, 23 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட. இப்ப நம்ம எப்படி புதிய சிருஷ்டிப்புன்னு பவுல் எபேசு சபைக்கு சொல்ற 23 சேர்த்து வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே
உங்கள் உங்கள் உள்ளத்திலே உள்ளத்திலே, இப்ப எல்லாரும் உங்க உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Praise the Lord. இப்போ நம்ம இந்த அனுபவம் இருக்குதா யோசிச்சு பார்க்கணும். இதைத்தான் கொரிந்தியர் நிருபகத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார் 3:16, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள், தேவன் உங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 6:19-20 வாசிக்கிறோம். நீங்கள் உங்களுடைய சரீரமானது உங்களுக்கு சொந்தமல்லன்னு சொல்லிட்டு 19 சொல்றாரு. 6:19-20 வாசிங்க. உங்கள் சரீரமானது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் யாராலே பெற்றது? தேவனாலே பெற்றும் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? நான் எனக்கு சொந்தமில்லைன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? அப்போ உங்கள் இஷ்டப்படி உங்கள் சரீரத்தில் எதையாவது பண்ணலாமா? தெரியும்னா பண்ணக்கூடாது. ஓட்ட போடலாமா? தடை போடலாமா? வேறு ஏதாவது சுருட்டலாமா? நெளிக்கலாமா? எதையுமே செய்யக்கூடாது. தேவனுக்கு உகந்த சரீரம். அங்கே வாசிக்கிறோம் அடுத்த வசனம் 20 வசனம். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, கிரயத்துக்கு ஜீவனை கிரயமாய் கொடுத்தார், இரத்தத்தை கிரயமாய் கொடுத்தார். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். இப்போ பாருங்க, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரம். 19 சொன்னால் உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் அது உங்களுக்கு சொந்தம் அல்ல. இப்ப 20 வசனத்தில் வரும்போது நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும். யாருக்கு உடையது? எல்லாரும் சொல்லுங்க வாயை திறந்து. என் சரீரம் எனக்கு சொந்தமல்ல, இது ஆண்டவருக்கு சொந்தம். அவர் தங்கி இருக்கிற ஆலயம். அது சொல்லப்படுது 19 வசனத்தில் பரிசுத்த ஆவியுடைய ஆலயம் சொல்லி. அல்லேலூயா. அப்போ அந்த 3:17 வாசிங்கன்னா, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவன் என்ன செய்வாராம்? கெடுப்பார் அப்படின்னு பார்க்கும். உங்க இஷ்டப்படி ஏன் இஷ்டப்படி நம்முடைய சரீரத்தை நாம் உருவாக்கவோ வணைக்கவோ அல்லது அலங்கரிக்கவோ நமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. சில பெண்களை குறித்து இந்த மருதாணியெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கோலம் போட அதில் எங்கே எழுதியிருக்குது? இங்கே எழுதியிருக்கு. எங்கே எழுதியிருக்குது? எங்கே எழுதியிருக்குது? இங்கே எழுதியிருக்குது. 3:17 இங்கே எழுதியிருக்குது. எங்க நம்ம வாசித்த அருமையிலே இந்த பகுதியில் 6:19-20 எழுதியிருக்கு. உங்கள் சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்லையே. நீங்கள் ஒரு வீட்டில் குடியிருக்கிறீங்க, வாடகை வீட்டில். அங்கே போய் ஒரு 1க்கு 2 ஆணி அடிச்சிட்டிங்கன்னா வீட்டுக்காரர் வந்தாருன்னு என்ன செய்வார்? காலி பண்ண சொல்லுவார். ஏன் காலி பண்ண சொல்கிறாரு? அவர் வீடு, நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க, வாடகைக்கு தங்கியிருக்கிறீங்க. ஆணி அடித்ததை பார்த்தாருன்னா என்ன செஞ்சுவார்? உடனே கட் அவுட் அப்படின்டுவார். அது அப்படி நடக்குது. நம்ம ஒரு வேளை வீடு வச்சுருந்தா நம்மளும் அப்படி தான் செய்வோம். அப்படி செய்வோம்ல? கண்டிப்பாக. அவங்க இஷ்டப்படி எதையும் செய்ய விட மாட்டோம். இப்போ இந்த சரீரம் இது வாடகை வீடு, புரிஞ்சுக்கோங்க. இது என்ன வீடு? வாடகை வீடு. எப்போனாலும் காலி பண்ண ரெடியாக இருக்கணும். எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட். எப்போனாலும் காலி பண்ண ரெடியாக இருக்கணும். அதனால இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அவர் தங்கி இருக்கிற ஆலயம். அதனால இந்த ஆலயத்தை உங்க இஷ்டப்படி நீங்க நீட்டவோ நெளிக்கவோ சுருக்கவோ ஓட்ட போடவோ அல்லது தடை போடவோ அல்லது வேற ஏதாவது செய்யவோ உங்களுக்கு என்ன கிடையாது? ரைட்ஸ் கிடையாது. இதை விட தெளிவாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லைன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? ஆமான்னு சொல்கிறவங்க மட்டும் கை வச்சு ஒரு இலையில சொல்லுங்களேன். ஒரு குடும்பத்தில் குடும்பமாக ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, பரிசுத்தமாக உங்களை அலங்கரிங்க அப்படின்னா தாத்தா பாட்டி மாமா மாமியார் இல்லைன்னா சித்தப்பா சித்தி பேசாத சகலப்பாடியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு மாதிரி நினைப்பாங்க பாஸ்டர், அதனால நாங்கள் அவங்கள மாதிரி உலகத்துக்கு உலகமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி.
இங்க ஒருத்தர் இருக்கிறார், சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கிறார். அல்லேலூயா. யாரு? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர். அவர் உன்னை அலங்கரிக்க விரும்புகிறார், ஆமென். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உனக்குள்ள வாசம் பண்ணி உன்னை ஒரு புது உருவமா உருவாக்க விரும்புகிறார். நீயா ஒரு புதுமையா உருவாக்கி கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதா காரியம். அல்லேலூயா. நீங்களா உங்களை அலங்கரித்து அருமல்லே அப்படியே பகட்டா காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தாவியாருக்கு உங்க இருதயத்தில் இடம் கொடுங்க, அவர் உங்களை அலங்கரிப்பார், அல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை புதிய சிருஷ்டியா உருவாக்குவார். ஒரு புது உருமாற்றம் உங்களுக்குள்ள வரும். எலும்பு பள்ளத்தக்கதா அதுக்கு நமக்கு நல்ல காரியம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமல்லே நம்முடைய வாழ்க்கையில அந்த படி நம்ம அர்ப்பணித்திருக்கிறோமா, ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இப்போ எபேசியர் அந்த 4 அதிகாரத்தில் 23, 24 மறுபடியும் வாசிங்களேன். எபேசியர் 4, 23, 24. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி எங்க உள்ளன? எங்க? இருதயத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். இப்போ நம்ம அல்லேலியெல்லாம் சொல்றோம், ஆனா புதிய மனுஷனை தரித்துக்கொள்ள ஒப்பு கொடுக்கிறோமா பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம போட்டிருக்க உலக பிரகாரமான நம்ம அணுகலன்களை, உலக பிரகாரமான ஆசரிப்புகளை, உலக பிரகாரமான காரியங்களை வெறுத்து தள்ள மனம் இருக்கிறதா? ஆனால் இந்த வசனத்தை கேட்கும்போது நல்ல அல்லேலூயா சொல்கிறோம், ஆமென் சொல்கிறோம், நல்லா சொல்கிறோம். அதே மாதிரி சரீர பிரகாரமாக ஒரு பரிசுத்த வாலிபர்களைப் போல, பரிசுத்தவான்களைப் போல, பரிசுத்த வாட்டிகளைப் போல நம்மை பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட புதிதாக்கப்பட்ட புதிய சிருஷ்டிப்புக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? அல்லேலூயா எல்லாரும் சொல்லிடலாம். அப்படியே பவியமா பரிசுத்தவான் போல, பரிசுத்த வாட்டி போல அப்படி காண்பிக்கலாம். ஒரு மாற்றம் இருக்கிறதா? சிருஷ்டிப்பு. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு புதிய சிருஷ்டிப்பு. அது உங்களுக்குள்ளே இன்றைக்கு உருவாயிருக்கிறதா? நீங்கள் அபிஷேகம் பெற்ற ஆவியில் நிரம்பினே அப்படி சொன்னாலும் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. இப்போ அதை 23, 24 திரும்ப வாசிங்க. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும். என்ன நீதி? மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இப்போ நம்மளை பாருங்க, தேவனுடைய சாயலா இருக்கிறனா அல்லது உலக பிரகாரமான மக்களுடைய சாயலா இருக்கிறனா? உங்களை நீங்களே பாருங்க, வேற யாரையும் பார்க்காருங்க. பிரைஸ் தி லார்ட். அப்படி ஒருவேளை இந்த உலக வழிபாடும் உலக காரியங்களும் உலக சிருஷ்டிப்பு நமக்குள்ள இருக்குமானால் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கணும். 24 திரும்ப வாசிங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். இந்த புதிய மனுஷனை குறித்து தான் அந்த 2 கொரிந்தியர் 5:17 வாசித்தோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையன எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதான. உலக பிரகாரமான மற்றவர்களைப் போல நம்முடைய காரியம் இருக்குமானால் நீ புதிய சிருஷ்டியா இருக்கிறேன்னு என்று சொல்லுகிறது பதற்றுகிறதா இருக்கும், ஏமாற்றுகிறதா இருக்கும், வஞ்சிக்கிறதா இருக்கும். அது கொரிந்தியர் 6:19-20 வாசித்துட்டோம், மறுபடியும் வாசிக்க வேண்டாம். நீங்க உங்களுக்கு சொந்தம் அல்ல, தேவன் தங்கியிருக்கிற பரிசுத்தாவிடைய ஆலயம். அதனால அவருடைய ஆலயத்தை அவருடைய ஆலயமா வச்சிருக்கணும். அப்பதான் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்க காரியம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய காரியத்தில் சலனம் இல்லாம சமாதானம் உள்ள வாழ்க்கை வாழ முடியும். இல்லைன்னா போராட்டமும் கஷ்டமும் வேதனையும் வியர்த்தமும் பல காரியங்கள் கைவிடு வராமல் போகிறதும் பல காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதும் அதனால தான் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ரோமர் 12 அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசித்து தேவ சமூகத்தில் ஜெபிக்க போறோம். வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்ல வாசிக்கும் பொழுதே உங்களை பாருங்க,
கேட்குறவங்களும் நான் இப்படி இருக்கிறேன்னா அந்த வசனத்தின்படி, இல்லை லௌகிகமான உலக பிரகாரமான சிருஷ்டிப்பு என்கிட்ட இருக்குதா, ஆவிக்குரிய சிருஷ்டிப்பு இருக்குதா, அல்லது மாம்சத்துக்குரிய உலகத்துக்குரிய சிருஷ்டிப்பு இருக்குதா? சும்மா ஏதோ பிரசங்கத்தை கேட்டுட்டு அல்லேலூயா தோத்துரும் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு புதிய சிருஷ்டிப்பு உங்கள் வாழ்க்கையில் உருவாயிருக்கணும். வந்த வண்ணமாகவே போகிறது ஆராதனை அல்ல. இன்றைக்கி தேவ சமத்தில் மாமிசத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையாய் கீழ்ப்படிந்து அர்ப்பணிப்பீங்கன்னா கர்த்தர் இன்னும் புதிதாக உங்களை உருவாக்குவார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது போல உருவாக்குவார். 5ஆம் அதிகாரத்தில் வரும் பொழுது மாளிகையாக்குவார். உங்களை தேவன் தங்குற மாளிகையாக மாற்றுவார். அல்லேலூயா. இப்போ வாசிங்க. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. எது? அப்படி இருக்க சகோதரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தத்துக்கென்றும் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறலாம். என்னை பார்க்கணும், நான் என் காரியம் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா? பிரியமான ஜீவ பலியாக உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். இதுதான் நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. 2ஆம் வசனத்தில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உள்ள மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், இப்போ நீங்கள் அல்லேலூயா சொல்கிறது முக்கியமே கிடையாது, உங்களை அர்ப்பணிக்கிறது தான் முக்கியம். பிரைஸ் தி லார்ட். நல்ல வசனம், நல்ல பிரசங்கம், நல்ல காரியம் சொல்லி மார்க் போட உங்களுக்கு கூப்பிடலை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது சிருஷ்டிப்பு இன்றைக்கி உருவாக வேண்டும். வெளிப்படுத்தி 3:21-3 வாசிக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயம், தேவன் உங்களுக்குள்ள வாசமாக இருக்க, நீங்கள் அவருடைய பிள்ளை, அவர் உங்களுடைய தேவன். அல்லேலூயா. முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தரிடத்தில் முழுமையாய் நம்ம அர்ப்பணிக்கலாம்.